ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு கருமுட்டை வந்து நல்லா வளரலை, டாக்டர் வந்து ஏஎம்ஹெச் லெவல் கம்மியாக இருக்குது, கருமுட்டை க்ரோத் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு கருமுட்டை நல்லா வளர்ந்துருக்கு, ஆனால் கருமுட்டை வந்து வெடிக்கலை, நேச்சுரலாக வந்து வெடிக்கலை, ஓவலேஷன்லாம் கரெக்டாக நடக்கலை, அப்படி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கவங்களுக்கு தான் கண்டிப்பாக ஒரு நல்ல சொல்யூஷனோட இந்த வீடியோ வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹோம் ரெமெடி, அதாவது நேச்சுரல் ஹோம் ரெமெடி. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான 100% ரிசல்ட் தரக்கூடியது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து கருமுட்டை நிறையா வளரணும், இப்போ 2 3 வளரணும், ட்வின்ஸ் ப்ரெக்னன்சி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கருமுட்டை வந்து நல்லா வளரணும் அண்ட் வளர்ந்த கருமுட்டை வந்து நேச்சுரலாக ஓவலேஷன், அதாவது வெடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டுக்குமே ஒரே சொல்யூஷன். இந்த ஒரு வாட்டர் போதும், 100% ரிசல்ட் தரக்கூடியது. அது என்ன வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து க்ளோ வாட்டர், அதாவது கிராம்பு தண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த வாட்டர் எடுத்தால் போதுமா, அண்ட் இந்த வாட்டர் வந்து ப்ரெக்னன்சிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும், இந்த வாட்டர் எப்படி எடுக்கணும், அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளியராக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும், நல்ல தகவலும் பெற உதவும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த க்ளோ வாட்டர் வந்து எண்ணெயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் எவ்வளோ நாள் எடுக்கணும், இதை எப்படி எடுக்கணும், இதோட ப்ரிப்பரேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து க்ளோ வாட்டர் வந்து 2 டைப்ஸில் வந்து எடுக்கலாம். ஒன்று வந்து டீ மாதிரி இன்ஸ்டண்ட்டாக எடுக்கலாம். செகண்ட் மெத்தட் வந்து நைட் சோக் பண்ணி வச்சு எடுக்கலாம். இப்போ இதில் ஒரு மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், அண்ட் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி காட்டியிருக்கேன், ஃபுல்லாக வந்து பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட், இன்ஸ்டன்ட் மெத்தட் கூட சொல்லலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அதில் 2 கப் வாட்டர்ஸ், அதாவது 2 டம்ளர் தண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வந்து எடுத்து நல்லா வந்து பாயில் பண்ணணும். நான் வந்து என்னென்னா 2 பேருக்கு செஞ்சுருக்கேன், நீங்கள் ஒரு ஆளுக்குனா வந்து 1 கப் வாட்டரே வந்து போதும். இப்போ அந்த தண்ணி எடுத்த பாத்திரத்தை வந்து கேஸில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. அது வந்து நல்லா பபிள்ஸ் வர மாதிரி ஆகட்டும். அந்த மாதிரி ஆகிற சமயத்தில் நீங்கள் 1 ஸ்பூன் வந்து என்னென்னா க்ளோ வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 2 பேருக்குனால இவ்வளோ எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து என்னென்னா ஒருத்தருக்கு அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் சின்னதாகவே போதும், கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு 10 இல்லை 5 அந்த மாதிரி எடுத்தாலே போதும். இதை வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடணும். அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும், நார்மல் வாட்டருக்கும் இது சேஞ்ச் ஆனது பாருங்கள். நல்லாவே வந்து அந்த சாறு வந்து அதோடது இறங்கியிருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா அது வந்து நல்லா வந்து எசன்ஸ் இறங்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு வடிகட்டியில் வந்து நல்லா வடிகட்டிட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து என்னென்னா கொதிக்கிற அந்த சூடெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கலாம். ஸோ நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அந்த இதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு டீ மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். இது வந்து நல்லா வார்மாக இருக்கும்போதே, லைட்டாக வந்து சூடாக இருக்கும்போது குடிங்க, நல்லா வந்து இருக்கும். சில பேருக்கு இதோட ஸ்மெல் வந்து பிடிக்காது, பட் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு டீ மாதிரி போடுற இன்ஸ்டன்ட் மெத்தடு. நெக்ஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 1 டம்ளர் தண்ணியை வந்து நைட்டே வந்து என்னென்னா எடுத்து அதில் கிராம்பு ஒரு 5 இல்லை 10 கிராம்பு போட்டு நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 12 ஹவர்ஸ் அந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறம் மார்னிங் வந்து அதோட எசன்ஸ்லாம் நல்லாவே இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஹீட் பண்ணி அந்த வாட்டரை வந்து என்னென்னா வடிகட்டி அந்த வாட்டரை வந்து குடிக்கலாம். ஸோ இது 2 மெத்தட் வந்து இருக்குது. இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். ஸோ இது 2மே நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் தரக்கூடியது. ஓகே, இதை எப்போ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு 15 to 20 டேஸ் வந்து எடுக்கணும். அதாவது 15 20 நாள் அந்த மாதிரி எடுக்கணும். எப்போனா உங்கள் பீரியட்ஸ் ஆன பிறகு, அதாவது உங்களுக்கு மாதவிடாய் வந்த பிறகு 3rd டேலேருந்து எடுக்கணும். 3rd டேலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போனால் எக்கு க்ரோக்கு டேப்லெட் தருவாங்க, 2nd டே 3rd டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும் 2nd இல்லை 3rd டேலேருந்து நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓவலேஷன் வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். ஒரு 15 டேஸ் வந்து ரெகுலராக வந்து எடுக்கணும். இப்போ வந்து சில பேருக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு இர்ரெகுலர் இருக்கும். ஸோ ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க 15 டேஸ் போதும். பட் இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்றவங்க 20 இல்லது 25 டேஸ் வந்து எடுக்கணும். இது எந்த டைம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எம்டி ஸ்டொமக் எடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து நிறைய வாட்டர்ஸ் இதெல்லாம் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்க சொல்லுவாங்க. பட் இது வந்து எம்டி ஸ்டொமக் வேணாம். இது வந்து நீங்கள் எப்போ வேணால் எடுக்கலாம். அதாவது இப்போ மார்னிங் வந்து 11 o'clock நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ஒரு 11 மணிக்குள்ளே மார்னிங் வந்து நீங்கள் எழுந்ததுலேருந்து 11 மணிக்குள்ளே வந்து குடிச்சிருங்க. இது வந்து ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து மார்னிங் தான் வந்து நல்ல பாடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் நல்ல டைஜஷன் கூட இருக்கும். இது வந்து மார்னிங் வந்து நல்லாவே ஆக்டிவாக இருப்பீங்க. ஸோ வந்து என்னென்னா இது வந்து எம்டி ஸ்டொமக் எடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது.
ஸோ நீங்கள் 11 o'clock எடுத்துக்கோங்க. இது வந்து எடுத்தால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இதோட சைடு எஃபெக்டே வந்து கிடையாது. இது வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது. நல்ல நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். முக்கியமாக இது வந்து எக்கு க்ரோவுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் தரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து எக்கு க்ரோவுக்கு தேவையான LH ஹார்மோன் அப்படின்ற ஹார்மோனை வந்து நல்லாவே தூண்டிவிடும். உங்களுக்கு எக்கு க்ரோ நல்ல கருமுட்டை வளர்ந்து அது வந்து வெடித்து ஓவலேஷன் வரைக்கும் இந்த LH ஹார்மோன் தான் வந்து நல்லாவே வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ LH ஹார்மோன் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் நல்ல பீக்குக்கு போகும் ஓவலேஷன் டைம் வரைக்கும். ஸோ அந்த ஹார்மோனை வந்து இது தூண்டும். இந்த LH ஹார்மோன் வந்து பீரியட்ஸோட 3rd டேலேருந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து எக்கு வளர்கிறதுல ப்ராப்ளம், LH வந்து லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். LH ஹார்மோன் வந்து கரெக்டாக ஓவலேஷன் டைமில் நல்ல பீக்குக்கு போகும்னு சொன்னேன். ஸோ அது வரைக்குமே நீங்கள் இந்த க்ளோ வாட்டர் குடிக்கணும். அப்போ தான் நல்ல நிறைய கருமுட்டை வளர்ந்து வெடிக்கும். எக்கு ரிலீஸ் ஆக ஓவலேஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இது வந்து கருமுட்டை வளர்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நிறைய கருமுட்டை உருவாக்கும். அதனால தான் ட்வின் ப்ரெக்னன்சி வேணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நல்லாவே கருமுட்டை வளர்ந்து வெடிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஒரு சிலருக்கு வந்து கருமுட்டை வந்து 20 or 22 mm நல்லா வளர்ந்து வெடிக்காது. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஓவலேஷனுக்கு அதாவது கருமுட்டை வெடிக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நீங்கள் 1 month எடுத்துகிட்டு எனக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு 3 month 2-3 month நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் தான் அந்த LH ஹார்மோன் வந்து நல்லாவே ரைஸ் ஆகும். அது அதிகமாகி கருமுட்டை உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மெயினாக வந்து LH ஹார்மோனை வந்து பூஸ்ட் பண்ணதுக்கும் அண்ட் அந்த ஹார்மோனை நல்லா சுரக்க வைக்கிறதுக்கும் இந்த க்ளோ வாட்டர் நல்ல பலன் தரும். ஸோ இது வந்து மெயினாக நல்லா வந்து கவுண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது ஆண்களுக்கு இது வந்து கவுண்ட்டு, அதாவது ஸ்பெர்ம் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ பாய்ஸும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து லிபிடோன்னு சொல்லுவாங்க. அதாவது கணவன் மனைவி சேர்றதுக்கு வந்து என்னென்னா அந்த ஆசை வந்து இருக்காது சில பேருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆசையை வந்து இது தூண்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு LH லெவல் வந்து உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து லோ அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாமே கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். இதோட மருத்துவ குணங்கள் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சுகர் லெவல் நார்மல் பண்ணும், லிவர் ஃபங்க்ஷனுக்கு நல்லது, டைஜஷனுக்கு நல்லது, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் முக்கியமாக நெக்ஸ்ட் இது வந்து முக்கியமாக இதோட ஷேப் பாருங்களேன். நம்மளோட நீ இருக்கும்ல, அதாவது நம்ம முட்டி வந்து அந்த முட்டியோட எலும்பு வந்து அட்டாச் ஆன மாதிரி இருக்கும். அதோட ஷேப் மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா தெரியும். இது வந்து ரொம்பவே போன் ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ உங்களோட போன் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும். ஆனால் முக்கியமாக எல்லாருக்குமே தெரியும், பல்லு வலி வந்தாலே நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க கிராம்பு வைன்னு சொல்லுவாங்க. ஸோ பல்லு வலி அண்ட் கம்ஸு பெயின் அந்த மாதிரி இதுக்கெல்லாமே நம்ம வந்து இந்த கிராம்பு வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா மவுத் ஃப்ரெஷ்னர், அதாவது நம்ம வாய் துர்நாற்றம் அதுக்கெல்லாமே இதை வந்து வாயில் போட்டு மெல்லுவாங்க. ஸோ அதுக்கு இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கோல்ட் அண்ட் காஃப் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சளி இருமல் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து இந்த வந்து க்ளோ வந்து என்னென்னா சாப்பிட்ருக்காங்க. ஸோ இது வந்து நல்லாவே வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. நல்ல செரிமானத்துக்கு வந்து அதனால தான் பிரியாணிக்கெலாம் வந்து இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து முக்கியமாக வந்து ஆன்டிபயோட்டிக் அந்த மாதிரிலாம் வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நல்லாவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து குடிக்கலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமாக யாரெல்லாம் இந்த கிராம்பு வாட்டர் எடுக்கக்கூடாது ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா நிறைய ஸ்கேன் டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்திருப்பீங்க. ஸோ அதில் வந்து LH லெவல் வந்து உங்களோட ரிப்போர்ட்டில் பாருங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக குடிக்க வேணாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த ஹார்மோன் லெவல் நல்லாவே இருக்குது. ஸோ வந்து அவங்க வந்து ட்ரை பண்ண வேண்டாம். உங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் பாருங்கள், அது வந்து கம்மியாக இருந்தால் மட்டும் இதை வந்து எடுக்கலாம். உங்களுக்கு லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணாலும் சரி, தைராய்டு இருக்குது, சுகர் இருக்குது, IUI பண்ணுறேன், எக்கு க்ரோத் டேப்லெட் இருக்கிறேன், எந்த மாதிரி கண்டிஷன்லையும் இதை வந்து நீங்கள் எடுக்கலாம். இந்த க்ளோ வாட்டர் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கனால உங்களை கர்ப்பப்பை அழுக்கு, அதாவது யூட்ரஸில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் அழுக்கு அதெல்லாம் இருந்தால் கூட இது வந்து க்ளீன் பண்ணும். கண்டிப்பாக இது வந்து 100% ரிசல்ட் தரக்கூடியது. ஸோ நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். யாரெல்லாம் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.